மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மூண்டது. பேச்சுவார்த்தைக்கு என்ன நடந்த, பேச்சுவார்த்தைக்கு சாவுமணி அடித்தது யாரு, என்ன பேசினாங்க, என்ன நடந்தது அப்படின்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பேசலாம். 47 ஆண்டுகளுக்கு பின்னால அமெரிக்கா ஈரான் நேரடியான பேச்சுவார்த்தையில சங்கமிச்சாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை உலகத்தினுடைய மிகப்பெரிய கவனத்தை இது ஈர்த்திருந்தது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில சமாதானம் மலரட்டும் அப்படின்னு பல்வேறு தரப்புகள் ஏங்கி இருந்த இந்த சூழல்ல இப்போது இந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில ஈரான் தரப்புல சபாநாயகர் முகமது பாக்கரும் அமெரிக்காவினுடைய உப தலைவர் ஜேடி வான்ஸும் இணைந்து பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. 21 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இறுதியில் என்ன பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது இடியாக விழுந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமாக 2 விடயங்கள் குறித்து ஆலோசிச்சாங்க, பேசினாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா முன்வைச்ச நிபந்தனையில முதலாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோகிராம் கொண்ட யுரேனியத்தை உடனடியாக ஈரானுக்கு வெளியில கொண்டு போகணும் அல்லது அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஈரான் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுரேனியத்தை எரிசக்தி, மின்சக்தி போன்ற வளங்களுக்காக பயன்படுத்துவதாக சொல்லி இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இறையாண்மையோட சம்பந்தப்பட்டது. இதுல யாரும் இதில் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரி ஈரான் தரப்புல சொல்லியாச்சு. எதற்காக ஈரான் இந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுப்பு செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் நடந்தது இந்த ஒரு விடயத்துக்காக என்பதனால இதுல எவ்வளவு இழப்புகளை 40 நாள் யுத்தத்துல கண்டுகொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நினைவுல இருந்தது மட்டும் இல்ல, இந்த ஒரு விஷயத்துக்காக தானே 40 நாள் போராடினாங்க, யுத்தத்தை மேற்கொண்டாங்க, எத்தனையோ விஷயங்களை இழந்தாங்க. அப்படின்றதுனால ஈரான் அந்த ஒரு விஷயத்துல இந்த யுத்தத்துல வெற்றி அடைஞ்சது ஈரான் தான். அந்த வெற்றியை தக்க வச்சுக் கொள்ளலாம். இப்போது அமெரிக்கா உள்ள பூந்து யுத்தத்தால் வெற்றி அடைய முடியாத ஒரு விஷயத்தை பேச்சுவார்த்தையின் ஊடாக வெற்றி அடைய நினைக்காங்க அப்படின்ற ஒரு கணக்குல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இறுதியுமாக சபாநாயகர் முகமது பாக்கர் கூறிட்டாரு. இதுக்கு மட்டும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 80 பேர் கொண்ட ஈரானிய குழு இஸ்லாமாபாத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முதல்ல ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா ஹாமினி ஒரு அறிக்கையோட வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 நாள் யுத்தத்துக்கு பிற்பாடு வளர்ந்து வரும் வல்லரசுகள பட்டியலில் ஈரான் இணைந்திருக்கி, அதை மட்டும் நீங்க மறந்துடாதங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த 40 நாள் யுத்தங்கள்ல நம்ம இழந்தது என்ன அப்படின்ற ஒரு நினைவு மட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுல அரச தலைவர்கள் என்ன, படை தளபதிகள் என்ன, இராணுவ வீரர்கள் என்ன, நமது நாட்டு அப்பாவிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம், இதை மட்டும் நினைவுல வச்சிங்க அப்படின்ற ஒரு உருக்கமான உரையை நிகழ்த்தி இருந்தாரு, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு நினைவோட தான் 80 பேரும் பாகிஸ்தான் நோக்கி பயணிச்சாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன பேச்சுவார்த்தைக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்தியில அமெரிக்காவும் ஈரானும் ஒமானும் சேர்ந்து ரோந்து பணிகள்ல ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை முன்மொழிவு செஞ்சிருக்கிறாரு. இது குறித்து ஈரானிட கேட்ட போது ஈரான் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்தி என்பது எமது தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது, எமது நாட்டினுடைய இறைமையினுடைய ஒரு அங்கம், அதை யாருடையும் பங்கு போடுவதற்கு நாங்க தயாரில்லை, இதுல நீங்க இதுக்கு பங்காளிகள் அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டு அதுக்கும் நோ சொல்லி பேச்சுவார்த்தைக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. அணு ஆயுதங்கள் இருக்கு, ஏவுகணை தளங்களை நாங்க குறிவைத்து தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு வந்தவங்க எதுக்காக ஹுர்முஸ் ஜலசந்திக்குள்ள நாங்களும் உங்களோட ரோந்து வாரோம்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் யுத்தத்துல இழந்த பொருளாதார நட்டத்தை ஈடு செய்யறதுக்கு ஈரானோட சேர்ந்து ரோந்து போகலாம், வருகின்ற பணத்தை பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவுடைய திட்டம் இருந்திருக்கு. நீங்க உழைக்கிற இடத்துல உழைச்சிங்க, எங்கள்கிட்ட எல்லாம் அடிச்சு பறிச்சு மிரட்டி குத்துவன், வெட்டுவன், குண்டு போடுவன், அழிப்பன் அப்படின்னு சொல்லி பணம் புடுங்குற அளவுக்கு நாங்க மடையர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி முகமது பாக்கர் இறுதியுமாக நோ சொல்லிட்டாரு. இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான முழு நம்பிக்கையும் எமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரில்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க பேச்சு வாரோம் அப்படின்ற மாதிரி கூறிட்டாங்க. ஜேடி வான்ஸ் மேலும் அவர் உரையில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லெண்ணத்தோட தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், ஆனா ஈரான் எமது நிபந்தனைகளை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருந்தாரு. நிபந்தனை போடணும், பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு சமாதானம் மலர்வதற்கான நிபந்தனைகளை போடணும். போட்ட நிபந்தனையே யுத்தத்தால செய்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை பேச்சுவார்த்தையின் ஊடாக அடைஞ்சு கொள்வதற்கான நிபந்தனைகள் போட்டா மடத்தனமாக யாராவது தலையை கொடுப்பானா, இல்ல அதுக்கு தான் ஆமாசாமி போடுவானா? வளமையான டொனால்ட் ட்ரம்புடைய பாணியில் இப்போது அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. பேச்சுவார்த்தை தோத்து போயாச்சு. அடுத்தது ஈரானுடைய
உட்கட்டமைப்புகள் மீதும் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் மீதும் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இதுபோக அமெரிக்கா இன்னொரு கைங்காரியத்தை செய்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், அமெரிக்கா, துபாய் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து ஹுர்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்கான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. ராஜதந்திர வழியில போராடுவது முடியாது போனால் இராணுவ நடவடிக்கையில் இறங்குவது தான் இவர்களுடைய தந்திரோபாயமாக இப்போது சொல்லப்படுது. இந்த ஒரு கூட்டணி குறித்து இப்போது பல்வேறு சர்ச்சைகளும் மிகப்பெரிய ஒரு யுத்த சூழலுக்கான காரணமாக அமைஞ்சிரும் என்ற அச்சமும் இப்போது ஏற்பட்டிருக்குது. 2 வருடங்களாக கஸா அப்பாவி மக்களை இன சுத்திகரிப்பு செய்கின்ற இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்க திராணி இல்லாத ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதியும் இப்போது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பாதுகாப்பதற்கு கூட்டணி அமைச்சிருப்பது தான் வெகுளியாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு பிற்பாடு யுத்தம் தான் தீர்வு அப்படின்ற ஒரு இடத்துல அமெரிக்கா இருப்பதனால, இஸ்ரேல் இருப்பதனால அடிச்சா பதிலடி பலமாக இருக்கும். கண்ணுக்கு கண்ணெல்லாம் முடிஞ்ச செய்தி, கண்ணுக்கு உயிரை எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஈரானுடைய தீர்மானம் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு, பேச்சுவார்த்தையுடைய ரிசல்ட் 24 மணி நேரத்துக்குள்ள தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கெனங்க 21 மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன? பேச்சுவார்த்தை ஒரு கண் துடைப்பு, அடிபணியை மறுத்தா யுத்தத்தை தொடரலாம் அப்படின்னு ஒரு நினைப்புள்ள தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள அமெரிக்கா தரப்பு வந்தது. அதுக்கு பின்புலமாக இருந்த நரிமூளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு. பார்க்கலாம் மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தம் எப்போது தொடங்க போகுது, அந்த யுத்தம் என்ன வகையான அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.